எக்ஸாம்பிள் 1.13 தான் பார்க்க போறோம். ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு 3x3 கொடுத்துருக்காங்க டு அ ரோ எக்கிலான் ஃபார்ம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம், இந்த கொடுத்துருக்க கிவன் மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கலாம். 3 -1 2 -6 2 4 -3 1 2. ரோ எக்கிலான் ஃபார்ம்னா ஒன்றும் கிடையாது. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு இல்லையா அந்த நம்பர்ஸ், அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 0 ஆக்க ட்ரை பண்ணணும். சோ அப்ப என்ன செய்யணும், இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர்ஸை 0 ஆகணும்னா என்ன செய்யணும், ஏதாவது ஒரு ரோவோட மல்டிபிளிகேஷனோ அடிஷனோ என்ன பண்ணா அது 0 ஆகும்னு பாக்கணும். ஓகேயா? இப்ப பாருங்க இங்க -3 இருக்கா, இங்க +3 இருக்கு. அப்ப என்ன செய்யலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆயிடும், இந்த நம்பர் 0 ஆயிடும். அதே மாதிரி இந்த ரோ 2 எடுத்து பாருங்க, -6 இருக்கு, இங்க 3 இருக்கா. அப்ப என்ன செஞ்சுக்கலாம், இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி, இந்த ரோ 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டு ரோவையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும், இந்த டேர்மும் 0 ஆகிடும். இதை மாதிரி தான் என்ன செய்யணும், நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், R2 implies R2 plus 2R1. அதே மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், R3 implies R3 plus R1. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அது அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். செகண்ட் ரோ என்ன செய்யறோம், R2 plus 2 times R1. அப்ப என்ன சொன்னோம், -6 plus 2 into 3 என்னது 6. அப்ப அது ரெண்டு ஒன்னு ஆயிடும் 0. அதே மாதிரி பாருங்க, R2 plus 2R1 2 -2. அப்ப என்ன ஆயிடும் 0. அடுத்தது இங்க பாருங்க 4 plus 2 into 2 என்னது 4. அப்ப 4 plus 4 8. ஓகேவா? அடுத்தது பாருங்க, R3 implies R3 plus R1. அப்படின்னா என்னது, R3யையும் R1யையும் ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ண என்ன கிடைக்கும், -3 plus 3 0, 1 minus 1 0, 2 plus 2 4. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னும் ஃபர்தரா அதை ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க 4 இருக்கு, இங்க 8 இருக்கு இல்லையா. அப்ப R2வையும் இதை என்ன செஞ்சுக்கலாம், இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்ப R3 implies R2 minus 2 times R3. அப்ப ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. செகண்ட் ரோவையும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். தேர்ட் ரோ என்ன ஆயிடும், ஜஸ்ட் R2 minus 2R3 இல்லையா. அப்ப 0 minus 2 ஆல என்ன 0 மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி 0 minus 0 is again 0. அடுத்தது என்ன செய்யறோம், 8 minus 2 times R3 இல்லையா. அப்ப 2 into 4 8. அப்ப 8 minus 8 is 0. அப்ப கடைசி ரோவே நம்ம 0 ஆக்கிட்டோம். இங்க வந்து நம்மள வெறும் எக்கிலான் ஃபார்ம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேங்க் கண்டுபிடிக்க தேவையில்லைங்கிறதுனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.